டயபெட்டிஸ் மெலிட்டஸ் நீரிழிவு நோய்னா என்ன? நம்ம உடல்ல இருக்கக்கூடிய முக்கியமான சுரபியான கணையம், அதுல இருந்து வரக்கூடிய இன்சுலின் அப்படிங்கிற ஹார்மோன், அதுல நான் வரக்கூடிய பிரச்சனைகளை சம்பந்தப்பட்ட நோய் தான் டயபெட்டிஸ் மெலிட்டஸ். டயபெட்டிஸ் மெலிட்டஸ் ஏன் இந்த எல்லா உறுப்புகளையும் பாதிக்குது அப்படின்னா, இந்த இன்சுலின்ங்கிற ஹார்மோனோட முக்கியமான ஃபங்க்ஷன் அப்படின்னா ரத்தத்துல இருக்கக்கூடிய குளுக்கோஸோட அளவுகளை கட்டுப்படுத்துதல் ஒண்ணு. ஒவ்வொரு செல்லுக்கும் எனர்ஜி தேவை. சோ அப்போ அந்த ஒவ்வொரு செல்லுக்கும் உள்ள எனர்ஜியை குளுக்கோஸ்ல இருந்து பெறப்படுது. இந்த குளுக்கோஸை ஒவ்வொரு செல்லுக்கும் எரிபொருளா மாத்துறதுல இந்த இன்சுலின் ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. இதனாலதான் ஒவ்வொரு செல்லுக்கும் பாதிப்பு வருது இந்த டயபெட்டிஸ் மெலிட்டஸ். ஆனா இந்த பாதிப்பு ரொம்ப மெதுவா நடக்கிறதுனால இந்த நோயை எவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிக்கிறோமோ அவ்வளவு சீக்கிரம் நம்ம கட்டுக்குள்ள வச்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி, குளுக்கோஸ் எரிபொருளா பயன்படுத்துறோம் அப்படின்னு சொல்லியாச்சு. சோ அந்த இன்சுலின் குறைபாடுனாலயோ இல்ல இன்சுலின் சரியா வேலை செய்யலனாலயோ குளுக்கோஸ் அந்த செல்லுக்கு எரிபொருளா பயன்பட போறது இல்ல. அப்ப அதுக்கு அடுத்து என்ன எரிபொருளா பயன்படும் அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க.